ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறது சிம்பிளாக என்னென்னா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர ஃபார்மசிஸ்ட். எப்படி தமிழ்நாடுக்கு வந்து எம்ஆர்பி இருக்கோ அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து எஸ்எஸ்சி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எஸ்சி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். என்னென்னா ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வரும், எக்ஸாம் எப்போ வரும், ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ எஸ்எஸ்சின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கோ, சர்வீஸ் கமிஷன் இருக்கோ, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இப்போ எப்படி டிஎன்பிசி கீழே வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணி தராங்களோ அந்த மாதிரி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே அங்கே ரெக்ரூட் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எம்ஆர்பிக்குன்ட்டு தனியாக ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. அதாவது ஃபார்மசிஸ்ட்க்கு எம்ஆர்பின்னு தனியாக இருக்குது. ஸோ அங்கே அப்படி கிடையாது. ஸோ இப்போ எம்ஆர்பி ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு கீழே வர எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், அதாவது சிஜிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே வர ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஃபார்மசிஸ்ட்டாக வந்து அங்கே ரெக்ரூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இஎஸ்ஐசி எடுத்துக்கிட்டோம் அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஸோ இப்போ வந்து சவுத்தர்ன் ரீஜனாக சென்னை இருக்கும். ஸோ சென்னையில் இப்போ வந்து ரயில்வே எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவும் அவங்களோட ஃபேமிலிக்காகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ஆர்பியில் கிளியர் பண்ணி ஃபார்மஸ்ட்டாக போனீங்கன்னா. இதே இஎஸ்ஐனா அதே மாதிரி இஎஸ்ஐசி வரும்போது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அங்கே வந்து அவங்க ஃபேமிலிஸ்க்கும் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் வந்து அங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் தான். ஸோ அதை தவிர்த்து இப்போ ரயில்வே தவிர்த்து இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் வர சிஜிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த எஸ்எஸ்சி. ஸோ இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டு. ஸோ இது ஒர்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து எம்ஆர்பின்றது காமனாக பப்ளிக் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தமிழ்நாடு கீழே வர ஹாஸ்பிட்டல்ஸ். இது வந்து ஒன்லி எம்ப்ளாயீஸ், அதாவது அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்கேனா ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்காக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறது ஃபார்மசிஸ்ட்டு தான். ஸோ இப்போ வந்து ஜாப் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து எப்படி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாமில் கேலண்டர் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 1 மந்தில் இப்போ வந்து மெயினாக ஜூனில் மேக்ஸிமம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வித்தின் 3 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ வித்தின் 3 மந்தில் வந்து எக்ஸாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 1 மந்தில் நோட்டிஃபிகேஷன், ஒரு 3 மந்தில் வந்து எக்ஸாம் வர நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து ஜென்ரல் கொஷின் தான். ஸோ ஃபார்மா சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷினே வந்து இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின் தான். ஆப்டியூட், மேக்ஸ், இங்கிலீஷு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தான் வரும். ஃபார்மா சப்ஜெக்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸு, இங்கிலீஷ், கிராமர் இந்த மாதிரி வந்து ஆப்டியூட், ரீசனிங், ஸோ இந்த மாதிரியெல்லாம், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபார்மா சப்ஜெக்டே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் நாலேஜ் வச்சு தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூஸும் எதுவுமே கிடையாது. ஸோ நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் டீல்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்படி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல், ஸோ நோ ஃபார்மா சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருவாங்க, டாபிக்ஸும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதில் தான் கொஷின் வரும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கும். ஸோ 1/3னா அதாவது 3 கொஷின் தப்பாக எழுதுனா 1 மார்க் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் மேக் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு இது எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணலாமா, இல்லை டெல்லி இந்த மாதிரி எங்கெல்லாம் வேகன்சி போகிறாங்களோ அங்கே வந்து தனித்தனி ரீஜன்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து கொடுத்துடலாம். இப்போ ஆர்ஆர்பிக்கும் அதே மாதிரி தான். சவுத் ரீஜன்னா நம்ம சென்னைக்கு வேகன்சி இருந்தால் இங்கே கொடுப்போம், இல்லை நார்த் இந்தியன்ஸில் கொடுப்போம். ஸோ நார்த் இந்தியாவில் நம்ம கொடுக்கும்போது அங்கே தான் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், திருநெல்வேலியில், திருச்சி, இந்த 4 ரீஜனில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு ரீஜனுக்கு அப்ளை பண்ணி வேகன்சி போட்டிருந்தால் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்று சென்னை, இல்லைனா வந்து கோயம்புத்தூர், இல்லைனா திருநெல்வேலி,
இல்லை திருச்சி. ஸோ இந்த 4 பிளேஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கிடைக்காத பட்சம், அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் நார்த் சைடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் கொல்கத்தாவில் கூட நீங்கள் வந்து போய் ஜாப் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து நாளை பின்ன வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஜாப் இருக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் 4 இடம் தான் இருக்குது. ஸோ இந்த மாவட்டங்கள் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் சேலமில் வர ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஜாப் நேச்சரை பற்றி தெரிஞ்சிருக்கும். சேலரி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து 29,000 சம்திங் தான் வரும். ஸோ 29,000 வந்தாலும் எம்ஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 வரும். இதே நீங்கள் எஸ்எஸ்சி போனீங்கன்னா 29,000, இஎஸ்சிசி போனாலும் அதே தான், ஆர்ஆர்பி போனாலும் அதே தான். இது வந்து பேசிக் சேலரி. இதே நீங்கள் வந்து கையில் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃபஸ்ட் மந்த்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 55,000 வந்து நீங்கள் வாங்குவீங்க. இதே எம்ஆர்பியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்கன்னா 35,400 பேசிக். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து கையில் வாங்குவீங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 55,000 வாங்குவீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 வந்து வாங்குவீங்க. ஆனால் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது அங்கே அலவன்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ட்ராவலிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 6,000 கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆவரேஜாக வந்து 1,700 இருக்குது. ஸோ லொக்கேஷனுக்கு இந்த மாதிரி மாறும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பே வந்து பேசிக் பே வந்து அதிகமாக காட்டுவாங்க, அலவன்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே கம்மியாக இருக்கும், அலவன்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக் பே கம்மியாக இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்னும் நிறையவே வந்து சேலரி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கோட்டஸும் இருக்குது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே அது வராது. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் போனால் உங்களுக்கு வந்து கோட்டஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ லீவ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் வர எல்லா நாளும் அஃபிஷியலாக வந்து லீவ் தான். இதே நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பியில் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா லீவே கிடையாது. ஸோ 365 டேஸும் வந்து ஒர்க்கிங் டே தான். நீங்கள் ஆல்டர்னேட்டிவில் வந்து எடுத்துக்கணும். இப்போ Jan 1 வந்து அன்றைக்கி லீவுனா லீவு கிடையாது, ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆல்டர்னேட்டிவில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து லீவ் எடுத்துக்கலாம், ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக லீவு. சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுனா ஹாஸ்பிட்டலும் லீவ் தான். ஸோ அந்த லீவ் உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து அன்றைக்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆஃப் வந்து 1 டே, சண்டே எப்போவுமே வந்து வீக் ஆஃபு. ஸோ டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock வந்து முடிஞ்சிடும். 7:30 to 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்க்கான அந்த டைம் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு 2க்கு மேலே வந்து ஃப்ரீ தான். ஸோ வீக் ஆஃப் 1 டே, டைமிங்கு 7:30 to 2 தான். இது எப்போவுமே வந்து இதே ரொட்டீன் தான். இதே நம்ம எம்ஆர்பி கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் நிறையா இருக்குது. அதாவது மெடிக்கல் காலேஜ்னால் 3 ஷிஃப்ட் இருக்கும். சில வந்து 7 to 1, 1 to 7:30, 7:30 to 7:30 இந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. இதே டிஎம்எஸ்னால் அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. பிஹெச்னா அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. இதே வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 o'clock வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சேலரி பார்த்துட்டும், ஜாப் நேச்சர் பார்த்துட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 years ப்ரொபேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு பேசிக் பேவே வந்து ஒரு 35 கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. 29 வந்து 35 போகும். இங்கே நம்ம ஏற்கனவே 35 தான் வாங்கணும், அலவன்சஸ் கம்மி. இதே அப்போ 2 yearsல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 55,000லேருந்து ஒரு 70,000 கிட்ட போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரோத் இருக்கும். இதே எம்ஆர்பினா படிப்படியாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. ஸோ இது கம்ப்ளீட்டாக இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர்றது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்மா சப்ஜெக்ட் கிடையாது. ஒன்லி நான் ஃபார்மா சப்ஜெக்ட், ஜென்ரல், ஜிகே இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே கொஷின் பேப்பரே அப்படி தான் ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ சேலரியும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணலாம்னா வந்து நிறைய அகாடமிஸ் இருக்குது. அதாவது எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டுக்குன்னு தனியாக கிடையாது. எஸ்எஸ்சியில் வர எல்லா எக்ஸாமுக்கும் அந்த மாதிரி அகாடமிக்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த அகாடமிலே வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டை வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கும் தனியாக இல்லைனாலும் எஸ்எஸ்சிக்கு எக்ஸாம் வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்ககிட்டே நீங்கள் வந்து கோச்சிங் போகலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சேம் கொஷின் பேப்பர் தான் இருக்கும். ஸோ அதனால் அதே கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன இருந்தாலும் சரி, சேம் கொஷின் பேப்பர் தான். உங்களுக்கு வந்து கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரீஜனில் இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கட் ஆஃப், கொஷின் பேப்பர் சேம் தான் எல்லா ஸ்டேட்டுக்கும். ஆனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து கட் ஆஃப் வேரி ஆகும். 200க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 100, 110, 120 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃபும் இவ்வளோ தான். நீங்கள் படிக்கிறதும் வந்து காமனாக படித்தா போதும். தனியாக ஃபார்மாக்கு நீங்கள் போக தேவையில்லை. எஸ்எஸ்சிக்கு வந்து தனியாக எங்கே கோச் பண்ணுறாங்களோ நீங்கள் அந்த மாதிரியே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி வந்து இந்த மெரிட் பேஸ்டு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே கிடைச்சா நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த 4 மாவட்டத்தில் ஏதாச்சும். அப்படி இல்லைனா நார்த் சைடில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட அங்கேருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியே வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். இதே நீங்கள் வந்து ஓபிசியில் வந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அதாவது 28 வரை இருக்கும். எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா வந்து 30 வரை இருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் வந்து 25 தான், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓபிசி கேட்டீங்கன்னா 3 இயர்ஸும், இதே எஸ்சிஎஸ்டி இருந்தால் 5 இயர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது ஒன்று இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபார்மா யூனிவர்சிட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.